கலகாஷ் வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. இப்போ கனடாவில் சரியான சினோ, அதாவது 2வது வாரம் போன முறை 22 சென்டிமீட்டர் சினோ கொட்டிருச்சு. இந்த இன்றைக்கு அதாவது 25ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு இன்றைக்கு சண்டே சரியான சினோ சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டருக்கு மேலே கொட்டுமென்று சொல்லி அறிவிச்சிருக்கோம். இது ஆல்ரெடி நேற்று முந்தினால அறிவித்தபடியாக டோரண்டோ வானிலை நிலையம் வந்து அறிவித்தபடியாக ஆட்கள் எல்லாம் அலர்ட். என்னென்னு சொன்னால் கேஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் பில் பண்ணுறதோ இல்லைன்னு சொன்னால் ஷாப்பிங் செய்கிறதோ தங்களுக்கு தேவையான அன்றாட தேவைகளை வந்து நேற்றே எல்லாம் நிறைவு செய்தபடியாக இன்றைக்கு வெளியிட போகிற சூழ்நிலை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்க்ளூட் மீ, நானும் தான். என்ன சொன்னால் நேற்றே இப்போ ஷாப்பிங் எல்லாம் செய்தபடியாக இன்றைக்கு வெளியிட போகிற சூழ்நிலை வராது. வீட்டிலே இருக்கிறேன். ஒரு சில வீடியோ எடுக்கணுமென்று சும்மா வெளியில் போய் பார்த்தேன். அடேங்கப்பா, போன தான் தெரியுது கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுது. என்ன சொன்னால் -29க்கு கீழே இருக்குது வெதர் வந்து, அதாவது குளிர். பிறர் க்ளவுஸ் போனால் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். ஒன்று. 2வது வாகனம் பிரச்சனை நெரிசல் இல்லை. இன்றைக்கு சொல்லப்போனால் பஸ் தான் 1-2 ஓடுது. வாகனம் சண்டையினபடியே அப்படியே வாகனம் கார்களோ ஒன்றே ரோட்டில் காணக்கூடியதாக இல்லை. பஸ் கூட தாமதமாக தான் வந்து கொண்டு வருது. பஸ் வந்து தாமதமாக தான் வந்து கொண்டு இருக்கு. சினோ வலிக்கையில் இன்னும் அதாவது டொரண்டோ சிட்டி வந்து வலிப்பாங்கள். என்னென்னு சொன்னால் சினோ கொட்டி முடிஞ்சா பிறகு இன்னும் உப்பு கூட ரோட்டில் போடுறவங்க இன்னும் போடையில் எல்லாம் முடிஞ்சா அப்புறம் க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ நாளைக்கு வேலை போய்தான் பிரச்சனை இருக்குது. என்று சொன்னால் சினோ க்ளீன் பண்ணாட்டி அந்த வாகனங்கள் புதைகிறது, ஒன்று அடி வர்ற சூழ்நிலை வரக்கூடும். 6வது வாகனம் வேலை போகிறாக்கள் அவதானமாக வாகனத்தை செலுத்துங்கோ. 2வது சிட்டி அறிவிச்சுக்கிறாங்க. ஒரு சில மால் வந்து இன்றைக்கு ஓப்பன் பண்ணி இருக்குமென்னு சொல்லி எத்தனை மணி விட்டு தெரியல. கொஞ்சம் லேட்டாக தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த ஹோம்லெஸ் பீப்புள் வந்து வீடற்றவர்கள் இந்த கனடாவில் நிறைய பேர் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே டென்ட் அடிச்சிருக்கிற மாதிரி அந்த பாக் வழியை 2 அடித்து குளிர்க்க இருக்கிற மாதிரி இந்த குளிர் சரியான டேஞ்சர்ன்றபடியாக அவைகளுக்கு ஒரு சாதகமாக இந்த மூளை திறந்து கொண்டிருக்கணும். அவைகளுக்கு போய் வந்து தங்குறதுக்காக என்றது. அதே போல் ஏர்போர்ட் வந்து ஒரு சில ஃப்ளைட்டுகள் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறேன். இந்த வெதர் சூழ்நிலையை காட்டி அதையும் பார்த்து யாராவது வெளிநாடம் பயணங்க போகிறோன்னு சொன்னால் உங்களை ஃப்ளைட்டுகள்லாம் சரியாக இருக்கும்னு பாருங்கள், பார்த்துட்டு போங்க. பொதுவாக வாகனம் ஓடுறாக்கள் ஹைவேயில் ஓடுறதோ சரி, இல்லாட்டி ரோட்டில் வீதியில் போகிறாக்களோ சரி, மிக மிக அவதானமாக போங்க. என்னன்னா விண்டர் டயர் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். சினோ க்ளீன் பண்ண இல்லை, புதையிற சின்ன காரம்னா புதையிறக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் வந்து ஓல்ட் சீசன் டயர்னு சொன்னால் கூட பார்த்து போங்க. க்ளவுடிங்காக இருக்குது. சினோ சில நேரம் வந்து முன்னுக்கு போகிற காரம் மறைக்கக்கூடும் லோக்கலில். அதை பார்த்து போங்க. உங்களுக்கு வேணும் இடைவெளியை விட்டு வாகனத்தை ஓட்டுங்க. இது இப்படி சிட்டி சொல்லி கொண்டு இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு பயந்து கொள்கிறேன். சிட்டியால் நியூஸில் அறிவிச்சதை தான் உங்களுக்கு பயந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். புதுசாக கனடாக்கு வந்தாக்கள் சினிமா பார்த்தோன்னே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருப்பீங்கள். சந்தோஷமாக இருக்கும், வெளியே பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு வேணால் உடுப்புகள் என்று சொல்லப்போனால் க்ளவுஸ் மற்றும் உள்ளுக்கு போடுற உடுப்புகளை தான் போட்டுக்கொண்டு வெளியில் போங்க. தொப்பியெல்லாம் போட்டுக்கொண்டு போங்க. என்னென்னா சினிமா பார்க்க நல்லா கிடையாது. வெளியில் போய் பார்த்தா தான் தெரியுது ஃப்ரீசிங்காக இருக்குது. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கையை க்ளவுஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கை பறைச்சிடும். அப்படி தான் இன்றைக்கு சூழ்நிலை. நான் போய் பார்த்தேன். உங்களுக்கு இப்போ வீடியோ கிணச்சி வரும் பாருங்கள். இது கனடாவில் இன்றைக்கு வெதர் 25 வரையது பிறகு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்க மாதிரி சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. இது இன்னும் வருமோ இன்னொரு தெரியல. ஒரு ஷோர்ட்டான வீடியோ தான். இந்த வீடியோ சும்மா ஒரு எச்சரிக்கை இருந்தது, ஒரு அவதானம் புதுசாக வந்தாக்களுக்கு இல்லை சரி கனடாவில் இல்லாமல் வேறு நாட்டில் இருக்காக்கள், அதாவது ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆக்கள் வந்து பார்க்கணுமெண்டாக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இதை பற்றி உங்களை கருத்தை கொமெண்டில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் கொமெண்டில் போடுங்க. நான் இப்போ இருக்கிறது 25 வருஷமாக இங்கே கனடாவில் இருந்து கொண்டிருக்கேன். அந்த அனுபவத்தில் இதோட இது முன்னாடி கொஞ்சம் ஒரு பேட்டான வெதர் தான். சரி, இதை பற்றி உங்களை கருத்தை கொமெண்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையோ லைக் பண்ண தேவையில்லை. இது என்னோட தனிப்பட்ட வீடியோ. எனக்கு விரும்பினா நான் பேசுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னு சொன்னால் விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இந்த சேனலுக்கு புது ஆளுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இதே போல் மற்றும் வேறு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.